அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வைகை குண்டாறு திட்டங்கள் கிடப்புல ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. இப்ப புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்னன்னா, நீராதாரங்கள் மிக குறைவா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா விவசாய காலகட்டங்கள்ல இந்த புரட்டாசி, ஐப்பசி இந்த காலகட்டங்கள்ல மழை பெஞ்சா மட்டும்தான். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆடிப்பட்டம்லாம் போய் புரட்டாசி வந்து கார்த்திகை வந்தாலும் அந்த பகுதியில் வறட்சியாகவே இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ வைகை குண்டாறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கிடைப்பிலை போட்டு விட்டது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்ரீ விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டி வருகிறார். அவர் குற்றம் சாட்டுதலில் தவறு இருக்கு இல்லை அப்படிங்கிறதுல அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வைகை குண்டாறு திட்டங்களை கிடப்பிலை போட்டுவிட்டது. அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களா, கருணாநிதி கொண்டு வந்தாங்களா, இப்படிங்கிற ஒரு போட்டி தான் இருக்கே ஒழிய இந்த திட்டம் யார் கொண்டு வந்தாங்கிறத தவிர அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இல்லாமல் போனது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில, 10 ஆண்டு கால ஆட்சியில தொடர் ஆட்சியா இருந்தாங்களே, அந்த காலகட்டத்தில் ஏன் நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. ஒதுக்கிய நிதியை திரும்ப பெற்றது எதனால், அந்த நிதி எங்கே போனது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு. வைகை குண்டாறு திட்டத்தில் ரம்யா தேவி அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் இன்னும் பல்வேறு நிலைப்பாடுகளில் பல்வேறு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து புகார் மனுவாக அனுப்பியிருக்கோம். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கோம். ஏழை எளிய விவசாயிகளுடைய வயிற்று அடிக்கக்கூடிய போக்கு பெரும்பாலும் இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் இருக்கிறது. நீங்கள் நீராதாரத்தை பெருக்காமல் மழைநீர் மழை வருவதற்கு முன்பாக அந்த காலகட்டங்களில் குட்டைகளை வெட்டி, குட்டைகளை பெருக்கி, தடுப்பணைகளை பெருக்கி, தடுப்பணைகளை உருவாக்கி அந்த மாதிரி வேலைகளை செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, அதுவும் முக்கியமாக ஐயா கண்ணெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தையோ தையோன்னு குதிப்பாரு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தா தைன்னு பேசாம உட்காந்துக்குவார். ஏன்னா அவர்லாம் லைஃப் செட்டில்டு. அவர்லாம் பொதுநல நோக்கம் கிடையாது. பெயரளவுக்கு சும்மா எலிக்கறி இருந்துட்டு மண்டை ஓட்டை கட்டிக்கிட்டு தேவையான காலகட்டங்களில் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அமைதியாக இருந்துட்டாருங்கிற மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாம சொல்லலை, நம்ம வேண்டப்பட்டவர் தான். இருந்தாலும் உண்மை தகவலை ஊருக்கு உள்ளதுக்கு நம்ம அம்பலப்படுத்தணும். ஐயா கண்ண அவர்கள் இப்போ மழைக்காலங்கள் நெருங்கிருச்சு, தடுப்பணைகள் கட்டுங்க, குட்டை ஏரி குளங்களை வந்து விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை வலியுறுத்தாமல் அமைதியாக போய் முசிறியில் உட்காந்துக்கிறார். அப்போ அவரை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய சங்கங்கள், அப்பா அவர் உண்மையான விவசாய சங்கத்தை சார்ந்தவரா? ஏன் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஐயா கண்ணவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை? ஆக ஐயா கண்ணு போன்றவர்களாம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும், விவசாயி ஏழை எளிய மக்களையும் உழைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளை ஏமாற்றுகிற போக்குகளை இந்த சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அடி வாங்கின சங்கமும் உண்டு, அடியை எதிர்த்து நின்ன சங்கமும் உண்டு. அடியை எதிர்த்து நின்ன சங்கம் பரதேசியா இருக்கு. அவங்களுக்கு நடிப்பா போய் ஓரவஞ்சனையோட வஞ்ச புகழ்ந்து அவங்கள்ட்ட பின்புற வழியாக, கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு பல நூறு கோடிக்கு அதிபதியான ஐயா கண்ணு போன்றவர்களும் உண்டு அப்படிங்கிறது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வேற சங்கங்கள் சொல்லுது. ஐயா கண்ணு நேர்மையை அடங்கி களத்தில் இறங்கணும், தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு போராட்ட களத்தில் இறங்கணும். தமிழ்நாடு முழுவதுமாக ஊருக்கு 20 அரச மரம், வேப்ப மரத்தை வைக்கணும், பனைமரம், தென்னை மரங்களை விரிவுபடுத்தி அதில் தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்து உள் மாவட்டம், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். அதனால ஏழை எளிய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அரசுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி ஐயா கண்ணு போன்றவர்கள் முன்னின்று செய்யணும். அந்த வேலைகளை அவர் செய்யாதது உண்மையாகவே நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. அவர் மீது குற்றங்கள் பல, பணம் வாங்குறாங்க, அங்கே வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பணம் எல்லாத்துக்கும் தேவைப்படும் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஐயா கண்ணு அவர்கள் வரலாறு காணாத அளவுக்கு பல சாதனைகளை செய்யணும். அவர் போய் டெல்லியில் போய் எலிகறி தின்னாரு, மோடிகிட்ட பணம் வாங்கினாரு, அமித்ஷாட்ட பணம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது பொய்யான ஒரு தகவல் வருதா, உண்மையான தகவல் வருதாங்கிறதால அப்பாற்பட்ட விஷயம். அவரும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக களத்தில் இறங்கி தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று போராடணும், களத்தில் நிற்கணும். வைகை குண்டாறு திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வலியுறுத்தி அவருக்கு களத்தில் நிற்கணும். ஐயா கண்ணு அந்த போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்லேயே திருச்சி மாப்பா சின்னத்துறையெல்லாம் கடுமையாக போராடக்கூடியவர், ஆனால் கடுமையாக கத்துவார். ஆனால் அவருக்கான பேக்ரவுண்டு பின்புலம் இல்லாமல் இருக்கிறது. ஐயா கண்ணு இன்னைக்கு வந்து நின்றார்னா 100 பேர் 500 பேர் நிற்கிறாங்க.
ஆனால் அவர் உண்மையாக போராட்டம் செய்யணும், தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்கள் என்று தமிழக அரசு வலியுறுத்தணும். பூரண மதுவிலக்கை இந்தியா முழுக்க கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்யணும். ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக எடுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து சாராய ஆலைகளை மூடும் என்று நாம் நம்புவது நமது முட்டாள்தனம். இந்தியா முழுவதுமாக அஞ்சல் துறை எப்படி இருக்கிறதோ, இந்தியா முழுவதாக ரயில்வே துறை எப்படி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அதே போல பூரண மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்று இந்தியாவுக்கு ஒருத்தர் வேண்டும். பூரண மதுவிலக்கை இந்தியா முழுக்க கொண்டு வந்து சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுக்கணும். அந்த வகைகளில் ஐயா கண்ணு போன்றவர்கள் இன்னும் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் உண்மையான போராளிகளாக இருக்கணும். விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் போராளிகள், யார் உண்மையானவர்கள் என்பதை இன்னும் பல்வேறு செய்திகளில் அரசியல் நகரம் என்ற சேனலில் நம்ம வெளியிட தயாராக இருக்கும். அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுத்தி ஆல் பெல் பட்டன் எழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.